அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கோதுமை மாவில் கோதுமை பரோட்டா எப்படி செய்யணுங்கிறத நான் அந்த விளக்கம் மட்டும் நான் கொடுத்து செய்திருக்கேன். மாவுலாம் பிசைஞ்சிட்டேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏற்கனவே நான் கோதுமை பரோட்டா பால் ஊற்றி செய்திருப்பேன். இது தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். சாதாரணமாக தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை தண்ணியில் மாவு பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அடுத்தது நான் இந்த கோதுமை பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வளர்த்திக்கின்னு ரொம்ப தின்னாகவும் இருந்தாலும் வராது நமக்கு. ஓரளவுக்கு மாவு உருண்டை எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த உருண்டைக்கு இந்த அளவு இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கின்னு இப்படி கோடு கோடாக நம்ம நெருக்க போட்டாலும் நல்லா அடுக்கடுக்காக வரும், லேயர் லேயராக வரும். நம்ம கீரல் போட்டு நம்ம இதை அது மேலே 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 வைக்கணும். வச்சுட்டு நம்ம அந்த பரோட்டா சுற்றுற மாதிரி சுற்றி அடியில் உள்ளதை லாஸ்ட்டாக உள்ளதை மடக்கி விட்டுன்னு, அவ்வளோதான். அது பாருங்கள், ஒவ்வொரு மடிப்பாக நான் மடிப்பேன். மடிச்சுட்டு அதை இன்னொரு முறையும் உங்களுக்கு புரியலைன்னா காமிக்கிறேன். அதை மடித்து விட்டுட்டு ஒன்றா ஒரே லெவலாக இருக்குன்னு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரே லெவலாக உங்களுக்கு அப்படி கீரல் போட்டு வரலன்னாக்கா நம்ம மடிப்பு கூட வைக்கலாம். இதே மாதிரி வந்துடும். பரோட்டா மாதிரியே இருக்கும். நான் ஈஸியான முறையில் பரோட்டா மைதா மாவில் எப்படி போடணுங்கிறதும் சொல்கிறேன். இது கோதுமை மாவில் பரோட்டா செய்து சாப்பிடும்போது ஹெல்த்தியும் கூட. நம்ம பரோட்டா வேணும்னா கோதுமை மாவுலேயே செய்துக்கலாம். அதனால தான் செய்தேன். இப்போ பாருங்கள், திரும்ப கோடு போடுறேன். கீரலாக நெருக்கமாக போட்டால் இன்னும் லேயர் லேயராக கிடைக்கும். பஞ்சு போல் இருக்கும். பால் ஊற்றுனா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நம்ம எப்போதும் பிசைகிற மாதிரி தான் நான் பிசைஞ்சிருக்கேன். இது பாருங்கள், இப்போ ரிப்பன் மாதிரி அது மேலே அது மேலே அது மேலே வைக்கணும், அவ்வளோதான். இது கோடு போட்டு நம்ம கொஞ்சம் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ போட்டுக்கலாம். கோதுமை மாவை விட அந்த மாவு சேர்க்கும் போது வளர்த்துறதுக்கு ஈஸியாக வரும் கோதுமை மாவை விட. இப்போ நல்லா இதை பரோட்டா சுற்றுற மாதிரி சுற்றி அடியில் மடக்கி விட்டுக்கணும், அவ்வளோதாங்க. ஈஸியான முறை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு முறை சொதப்பினாலும் அடுத்த முறை வந்துடும். இப்போ அடுத்தது ஈஸியான முறையில் காட்டுறேன். கீரைலாம் விடாமல் நம்ம மடிப்பாக இப்போ எப்படி சொல்கிறது, அந்த புடவெல்லாம் மடிப்போம் பார்த்திங்களா, மடிப்பு கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த புடவைங்கிற அந்த மடிப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாங்காதீங்க, ஒரு காமெடியாக சொல்கிறேன். ஒரு மடிப்பாக ஆனால் ஆயில் அப்ளை பண்ணுன்னு. இப்போ கீரல் போடாமல் மடிப்பாக நம்ம புடவை மடிக்கிற மாதிரி மடிச்சுப்போம். மடிச்சுட்டு அடுத்தது சுற்றி விடணும். இது ஈஸியான முறை. ஆனால் நம்ம கீரல் போடும் போது தான் அந்த லேயர் நல்லா கிடைக்கும். இதை விட அது நல்லா கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அடியில் மடக்கி விட்டுக்குன்னு, ஆனால் ஆயில் அப்ளை பண்ண மேலே, அப்போ தான் நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பரோட்டா கோதுமை மாவில் செய்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் செய்து வச்சுட்டேன். அடுத்தது இதை கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம சின்னதாக, ரொம்ப வளர்த்திடாதீங்க, சின்னதாக. இது ஆயில் விட்டு கூட நீங்கள் வளர்த்தலாம். நான் மாவுலேயே வளர்த்திருக்கேன். ஏன்னாக்கா ஆயில் ரொம்ப வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மாவு போட்டு வளர்த்திருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சப்பாத்தியை போட்டு பிரட்டி போடும் போது தான் ஆயில் அப்ளை பண்ணேன் எப்போதுமே. இப்போ நல்லா பரோட்டா மாதிரி நல்லா அடுக்கடுக்காக 2 லேயர் 3 லேயர் வந்துடும். நல்லா பரோட்டா நம்ம சுட்டுட்டு நம்ம நல்லா அடிப்போம். நல்லா 2 கையிலையும் வச்சு நம்ம அடிக்கும் போது நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பச்சை தண்ணியில் செய்யும் போதும் நல்லா இருந்துச்சு. ஆனால் பாலில் செய்யும் போது இன்னும் அந்த சாஃப்டாக இன்னும் கிடைக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கும் வித்தியாசம் ரொம்ப கிடையாது. இது பாருங்கள், லேயர் கிடைக்கிது, காமிக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததையும் சுட்டு நான் ஒரு 3 ஃபஸ்ட்டு சுட்டு நான் வீடியோவுக்கு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், லேயராக 3 லேயர் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் சன்னா மசாலா தான் வச்சு இதுக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.